எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 7வது பாட்டு பெரியாழ்வார் திருமொழியில நீராட்டம் பதிகத்துல இன்னைக்கு 7வது பாட்டு. 7வது பாட்டு என்னன்னா, கறந்தனர் பாலும் தயிரும் கடைக்குறி மேல் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலாக பெற்றிலே நம்பிரானே, சிறந்தனர் ஆயலர் தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் முறையாட மாட்டேன் மஞ்சனமாட நீ வாராய். இப்படியாக இந்த பாட்டோட இதை வந்து கறந்த நட்பாலும் தயிரும் கடைங்குறி மேல் வைத்தவண்ணை பிறந்தது முதலாக பெற்றியே என்கிறானே, சிறந்த நற்றாயிலர் தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்து முறையாட மாட்டேன் மஞ்சனமாட நீ வாராய். பாட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையா பாருங்க. கறந்த நற்பாலும், கறந்த நற்பாலும்னா அந்த பாலை நீங்க ஒரு ஒரு பாலில் வந்து தண்ணி கண்ணி விடாது, இல்லை சுத்தமான பால் கறந்த பாலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடம் பால் கறந்தோன்னு வைங்க, ஒரு குடம் தயிர் ஆகும். அப்படியே அது அப்படியே கடைஞ்சோம்னா ஒரு குடம் வெண்ணெய் ஆகுமா, அதுதான் நற்பால்ன்றது. அதையே உரிக்கினா அப்படியே ஒரு குடம் நெய் ஆகுமா. நாளாவும் மாறும்போது அதனோட அளவு குறையாததுதான் நற்பால்னு பேர். அதுதான் கறந்த நற்பாலும். இது பெரியாழ்வார் சொல்றது. இது அது ஆக்சுவலா குறையும் கொஞ்சம், அது இல்லை அவங்க சொல்றது. இதெல்லாம் இதுக்கு பேர் உயர்வு நவிர்ச்சி அணின்னு பேரு தமிழ்ல. உயர்வு நவிர்ச்சி அணின்னா சொல்ற விஷயத்த ரொம்ப பெருமையா சொல்றது, ரொம்ப அதிகமா சொல்றது. சூரியன் மேற்கே தோன்றாண்டு அது வந்து அதெல்லாம் எழுபொருள் உதவி. வேறு வானத்தை எட்டி பிடித்தான்றாங்க. வானத்தை எட்டி பிடிக்க முடியுமா? முடியாது. அதனால அதுக்கு வானத்தை உதாரணம் சொல்றாங்க இல்லையா, அதுதான் உயர்வு நவிர்ச்சி அணின்னு பேர் இதுக்கு. கறந்த பாலும், அந்த நல்ல பாலும் தயிரும், பால் தயிர் கடைந்துரி மேல் வைத்த வெண்ணெய், கடைஞ்சு அந்த வெண்ணெய் அப்படி எடுத்து உரிமேல் வைத்த வெண்ணெய், உரியில வச்ச வெண்ணெய், உரியில வெண்ணெயை வச்சிருக்க. பிறந்ததுவே முதலாக, நான் பிறந்த நாள்ல இருந்தே முதலாக அன்னிலிருந்து பெற்றறியே நம்பிறானே. நான் இது வரைக்கும் அதை வந்து பார்த்ததே கிடையாது. நான் ஒரு நாளும் மேல குறியில வச்ச வெண்ணைய முழுசா பார்த்ததே கிடையாது. பாதியை தின்றுருக்கோம், பாதியை குழப்பிருக்கோம், கீழே கொட்டியிருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். ஏதோ கொஞ்சம் அதில் மிச்சம் இருந்ததுன்னா வெண்ணெய் அதை நாங்கள் எடுத்துப்போம், அவ்வளோதான். எங்களுக்கு முழுதாக தெரியாது. எம்பிரானே, எங்களுக்கு நிறையா நல்லது செஞ்சிருக்கவனே, எங்களுக்கு இன்னல்களை போக்குபவனேன்னு அர்த்தம். பெற்றையே நம்பிரானே. இது எதையா யசோதை சொல்ற மாதிரி சொல்றாரு பெரியாழ்வார் சொல்றாரு. பெரியாழ்வார் யசோதையாக மாறினார். சிறந்த நற்றாய் அலர், இதைதான் நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல வந்து நற்றாய், நல்ல தாய். அலர் தூற்றம்ன்றது வந்து என்ன, நற்றாயலர் நற்றாய் எடுத்துக்க. நற்றாயலர்ன்றது நற்றாய் அலர் அப்படி போடுறது. சிறந்த நற்றாய் நல்ல தாய் என்ன பண்ணுவானா, அலர் தூற்று முன்னே. அலர்னா பிறர், அடுத்தவங்க. தூற்று முன்னே, அலர் தூற்றும் என்பதனால். பின்ன சிறந்த நத்தாய் அலர் தூற்றும் என்பதனால். அலர்னா பின்னாடி அடுத்தவங்க தூற்றுறத பார்க்க மாட்டாங்க, பார்த்து பொறுத்துக்க மாட்டாங்களாம். அதனால தான் நான் சிறந்த தாய் ஆக இருக்கிறதுனால அலர் மற்றவங்க அலர் தூற்றும். அலர் வந்து உன்னை பத்தி இழிவா பேசுவாங்க அப்படின்றதுனால என்பதனால் பிறர் முன்னே, அடுத்தவங்களுக்கு முன்னாடி மறந்தும் உரையாட மாட்டேன். மறந்தும்ன்றது இந்த இடத்துல தூக்கம்னு கூட எடுத்துக்கணும். எந்த சூழ்நிலையும் நான் வந்து மற்றவங்களுக்கு எதிராக உன்னை பத்தி குறை சொல்ல மாட்டேன், உன்னை பத்தி பேச மாட்டேன். நீ என் பிள்ளை இல்லையா, நான் உன்னுடைய சிறந்த தாய் இல்லையா. சிறந்த தாயோட பண்பு அந்த இடத்துல சொல்றாரு. சிறந்த நற்தாய், நற்தாய் சிறந்த நற்தாய் அலர் அலர் தூற்றும் என்பதனால். பின்னாடி அலர்னா பிறர்னு அர்த்தம். பிறர் தூற்றும் என்பதனால் அவங்களுக்கு முன்னாடி உன்னை குறை சொல்லி பேச மாட்டேன், மறந்தும் முறையாட மாட்டேன். மஞ்சனம் ஆடு நீ வாரை. மஞ்சனம்னாலும் திருமஞ்சனம் தான். அதான் சொன்னேன் இல்லையா போன தடவை. மஞ்சனம்ன்றது திருமஞ்சனம். பெருமாளுக்கு இது பண்றது வந்து திருமஞ்சனம், ஈசனுக்கு பண்றது அபிஷேகம். மஞ்சனம் ஆடு நீ வாராய் அப்படின்னு சொல்றாரு. இதுல மொத்தமா இதோட இதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதான் இந்த பாட்டோட அர்த்தம் இதுதான். நல்ல பாலும் தயிரும் கடைஞ்சி உரிமையாக வச்ச வெண்ணையோட பிறந்த. இப்போ நான் இது வரைக்கும் நான் வெண்ணெய் வச்சு நான் முழுசா பார்த்ததே கிடையாது. வந்து யாராவது அது பசங்க தான், நீங்கள் தான் வந்து யாராவது திருடுவீங்கன்னு நல்லா தெரியும். கடைஞ்சி உரிமையில வச்சிருப்பேன், அவ்வளோதான். மீதி காத்தால எடுத்து பார்க்கும்போது எது இருக்கோ அதுதான் எந்த இருக்கிற வரைக்கும் தான். மீதி எல்லாம் நீங்கள் திண்டு வழிச்சு உதறி எதிரி விட்டு போயிருப்பீங்க. அதெல்லாம் வழிச்சு போட்டு மீதி பானையில் என்ன இருக்கோ அதுதான் சாப்பிடுவேன். ஆனாலும் நீ எங்களுக்கு வந்து எங்களை காப்போம், அதனால நாங்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம். பெற்று அறியேன் என்பது அது இது வரைக்கும் நான் இது வரைக்கும் பெற்று அறியணும். பிறந்ததுவே முதலாக பெற்று இது வரைக்கும் பிறந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் முழுசா நான் கடைஞ்சி உரிமையில வச்ச அந்த வெண்ணையை பார்த்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அது குறைஞ்சிருக்கும், கூடியிருக்கும், சிந்திருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். என்னென்ன நீ எடுத்து சாப்பிடுறது. இருந்தாலும் உன்னை வந்து நாங்கள் இருக்க மாட்டோம், நீ எங்களை எல்லாம் காப்பவன்
எம்பிரானே சிறந்த நற்றாய் அலர். சிறந்த நல்ல தாய் இருக்காளே, சிறந்த நல்ல தாய் என்ன பண்ணுவான்னா, சிறந்த நல்ல தாய் அலர் தூற்றும் என்பதனால். இப்போ என்ன அடுத்தவங்க தூற்றுவாங்க அப்படிங்கிறதுனால அலர் தூற்றும் என்பதனால். பின்ன மற்றவங்க தூற்றுவார்கள், மற்றவர்கள் வந்து குறை பேசுவார்கள், தன் குழந்தைய குற்றம் சொல்லுவாங்கன்றதுக்காக என்பதனால் பிறர் முன்னே அவங்க அந்த மாதிரி சொல்றாங்களே, அலர் இருக்காங்களே, அந்த அலர் பேசுறவங்களுக்கு முன்னாடி பிறர் முன்னே அவங்க முன்னாடி மறந்தும் உரையாட மாட்டேன். உன்னை பத்தி குறை பேசியோ இல்லை உன்னை பத்தியோ சொல்லியோ அவன் அடுத்தது நான் மறந்து கூட அந்த உரையை நான் பேச மாட்டேன். அதனால நீ நான் வந்து சிறந்த நத்தாயின்ற அந்த இடத்துல யசோதை சிறந்த நாத்தாய் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் நல்ல தாய் உனக்கு, நான் உனக்கு அதெல்லாம் பண்ண மாட்டேன்றதாக சொல்றேன். மறந்து முறையாட மாட்டேன். மஞ்சனம் மாடு நீ வர. மஞ்சனம் திருமஞ்சனம், திருமஞ்சனம் குளிக்கிறதுக்கு மஞ்சனம் மாடு நீ வாராய். ஆடன்னா குளிக்க நீராட்டு வைக்க, ஆட்டு வைக்கன்ற அர்த்தம். மஞ்சனம் மாடு வைக்க, ஆட்டு வைக்க, குளிப்பாட்டி வைக்கன்ற மேதான் குளிப்பாட்ட நீ வாராய், நீ வரணும் அப்படின்றதாக இந்த பாட்டு முடியுது. நாளைக்கு 8வது பாட்டை கேட்போம். தேங்க்யூ.